பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முன் ஜாதியை ஒழிப்போம் என்ற தலைப்பில் சிற்றுரையாற்ற ஆசைப்படுகிறேன். இதை கேட்டு பயனடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஜாதி இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்ற இந்த பாரதியாரின் கவிதையை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த கவிதை கூறும் பொருளையும் அது கூறும் தத்துவத்தையும் விளக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த கவிதை கூறும் தத்துவத்தை கடைபிடித்து காட்டியது யார்? எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ சிந்தனையாளர்கள் இவ்வுலகில் வாழ்ந்து சென்று விட்டார்கள். அவர்கள் எல்லோரும் ஜாதிகள் இல்லை, நமக்கு மத்தியில் பாகுபாடு இல்லை என்று மேடைதோறும் முழங்கினார்கள். அப்படிப்பட்ட இவர்கள் ஜாதி இல்லாத வாழ்க்கையை கடைபிடித்து ஜாதி இல்லாத சமூகத்தை உருவாக்கி காட்டினார்களா? முழங்கினார்களை தவிர அவர்கள் அப்படி செய்து காட்டவே இல்லை. வெள்ளையனே வெளியேறு என்று ஒரு அணியில் நின்று போராடி உயிர் தியாகம் செய்து அந்நியமிடமிருந்து நம் நாட்டை விடுதலை பெற்ற நாடாக ஆக்கினோம். அப்படிப்பட்ட நாம் தாழ் ஜாதி மனிதனை கூறு போட்டு இவன் உயர் ஜாதி, இவன் கருப்பன், இவன் வெள்ளையன், இவன் காலிழந்து பிறந்தவன், இவன் கையிழந்து பிறந்தவன் என்று கூறக்கூடிய ஜாதி கொடுமையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? இல்லவே இல்லை. உருவான தலைவர்களாலும் இதை ஒழிக்க முடியவில்லை, பெற்ற சுதந்திரத்தாலும் இதை ஒழிக்க முடியவில்லை. அப்படியென்றால் ஜாதியை ஒழிக்கக்கூடிய மருந்து எங்கேதான் இருக்கிறது? ஜாதியை யாரால் ஒழிக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்தில் தான் ஜாதியை ஒழிக்கக்கூடிய மருந்து இருக்கிறது. இஸ்லாத்தினால் மட்டுமே ஜாதியை போக்க முடியும். இனவெறி, ஜாதி வெறி, உயர் ஜாதி, தாழ் ஜாதி என்ற மனித இனத்தையே கூறு போட்டு அழிவின் விளிம்பிற்கே கொண்டு சென்ற சமுதாயத்தை 1400 வருடங்களுக்கு முன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காப்பாற்றி, நீங்கள் ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்தும் உருவான குலம்தான் என்ற அடிப்படையில் அரைக்கூவல் எடுத்து ஒப்பற்ற சமூகத்தை உருவாக்கினார்கள். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, நாம் உங்களை ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்தும் படைத்தோம். நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சாதிகளாகவும் குடும்ப கோத்திரங்களாகவும் அமைத்தோம். உண்மையிலே உங்களில் அதிகம் கண்ணியமுடையவர், அதிகம் இரையச்சம் உடையவர்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரபியர் அல்லாதவர்களை பார்க்கையில் அரபியர்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை, வெள்ளை நிறம் உடையவனை பார்க்கையில் கருப்பு நிறம் உடையவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை, அல்லாஹ் இரையச்சத்தை கொடுத்ததை தவிர என்று கூறி ஜாதி வெறியை காலடியில் போட்டு மிதித்து அழித்தொழித்து காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட சமூகம் அவர்களோடு நின்று போய்விட்டதா? இல்லவே இல்லை. இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. இஸ்லாத்தில் தான் ஜாதியை ஒழிக்கக்கூடிய மருந்து இருக்கிறது. இஸ்லாத்திலான் மட்டுமே ஜாதியை ஒழிக்க முடியும் என்ற உண்மையை அனைத்து மக்களுக்கும் உணர்த்துவோமாக என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.